இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 ராஜாக்கள் 21:22. நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமானமாக்குவேன் என்றார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். சில மனிதர்கள் சூழ்ச்சி பண்ணி தந்திரமாக நம்மளை பாவம் செய்ய வச்சாங்கன்னா அந்த மனிதர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நிச்சயமாக அழிவு தருவேன் தேவன் சொல்கிறார். அப்போ பாவம் செஞ்சவங்களுக்கு தண்டனை இல்லையா? பாவம் செய்ய தூண்டுறவங்களுக்கு தான் தேவன் தண்டனை கொடுப்பாரான்னு கேட்டால் அப்படி இல்லை. பாவம் செஞ்சவங்களுக்கும் பாவம் செய்ய தூண்டுறவங்களுக்கும் தண்டனை உண்டு. நமக்கு தெரியாமல் நம்ம செய்யும்போது நிச்சயமாக தேவன் பல அறிகுறிகளை கொடுப்பாரு. நாம் அதை எடுத்துக்காமல் கண்டுக்காமல் இருந்தோம்னா தேவன் நமக்கும் அடி கொடுத்து தான் புரிய வைப்பார். அப்போ தேவன் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கிறாருன்னா அது எதுனாலன்னு சிந்திச்சு பார்க்கணும். எதையுமே அசால்ட்டாக எடுத்துக்கிற கூடாது. தேவனோட பிள்ளைகளாக நம்ம இருக்கிறதுனால தான் தேவன் நமக்கு ஆலோசனை சொல்கிறார், எச்சரிக்கை கொடுக்குறாரு. அவரோட ஆலோசனையை எச்சரிக்கையை மீறி நம்ம நடக்கும்போது பாவத்துக்கு ஆளாகிறது மட்டும் இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்திலிருந்து நீக்கப்படுறோம். அதனால் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது தேவன்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யும்போது அது ஒரு நாளும் தப்பாகாது, பாவமும் ஆகாது. ஆமேன்.